ஹாய் நண்பர்களே, நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க சேலம் விஷ்ணு குக்கிங் ஷாப் சேனல் சார்பா இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் வச்சு ஜூஸ் குடிச்சிருப்பீங்க, சாலட்டாக சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஆப்பிளை கிரைண்ட் பண்ணி இதில் அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது 3 ஆப்பிள், பெரிய ஆப்பிள். அதுக்கு ஒரு 250 கிராம் சர்க்கரை, கொஞ்சம் முந்திரி. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. கொஞ்சம் வறுத்து போடுறது, கொஞ்சம் கோதுமை மாவு ஒரு 100 கிராம், அதுக்கு தேவையான அளவுக்கு நெய். ஓகே நண்பர்களே, இப்போ இதை நாங்கள் போடுறோம். இப்போ நாங்கள் இதை நல்லா பொன்னிறமாக முந்திரியை வறுத்து எடுத்துருங்க. இந்த ஆப்பிள் கொஞ்சம் லேசாக ஒரு வித்தியாசமாக, ரொம்ப ஸ்வீட் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஃப்ரூட்களை வச்சு அல்வா ஸ்வீட்டெல்லாம் செய்யும்போது ஒரு ருசி வரும். இது கொஞ்சம் ஆப்பிள் அல்வாங்கனால கொஞ்சம் புளிப்பு, லேசான புளிப்பு வரும். ஆனால் அது இனிப்பு சேரும் போது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு வரும். இப்போ முந்திரி நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. முந்திரி நல்லா நெய்யில் வறுத்து நல்லா பொன்னிறமாக போடணும். இது முந்திரியே தேவையில்லை, இருந்தாலும் நான் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அல்வான்னா அதுக்கு 4 முந்திரி பருப்பு இருந்தால் தான் அது ஒரு எடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த முந்திரியை வறுத்ததுக்கப்புறம் கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்து வறுத்து இதில் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அது கடைசியாக போட்டுக்கணும். இது கடைசியாக போட்டுக்கணும். ஏன்னா நீங்கள் தனியாக நீங்கள் அதுக்கு ஒரு வாழை வச்சு சுடுறதுக்கு நெய்யில் போட்ட இந்த கோதுமை மாவை இதை நீங்கள் கடைசியாக அல்வாலாம் நல்லா வேக வச்சு நல்லா அல்வா கன்சிஸ்டன்சி வரும்போது இதை நீங்கள் போட்டு இறக்கி நல்லா கிண்டி 10 கிண்டி இறக்கிடணும். நல்லா வறுத்து வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் மறுபடியும் நெய்யை ஊற்றிக்கணும். நல்லா நெய் வெந்தோடனே தேவைன்னா கொஞ்சம் லேசாக நல்லா இப்போ தான் நெய் நல்லா சூடாகும், வாசனை நல்லா ரூமை துளைக்குது. இப்போ இதை நல்லா ஆப்பிளை 3 ஆப்பிளை மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி இதில் போட்டு நெய்யில் 50 ml நெய்யில் விட்டு இப்போ அந்த ஆப்பிளை நல்லா சுண்டை வதக்கணும். நல்லா கிண்டணும். கிண்டினோடனே நல்லா ஆப்பிள் 3 ஆப்பிள் நல்லா நீரெல்லாம் போய் நல்லா நல்லா ஒரு வெட்டி பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த டைமில் நம்ம இப்போ சர்க்கரையை போடணும். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா 3 ஆப்பிளை போட்டு நல்லா இப்போ கிண்டியாச்சு. நெய் சர்க்கரையை போட்டாச்சு. நல்லா இப்போ ஆப்பிள் நல்லா நீர்த்தன்மையெல்லாம் போய் நல்லா கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடுச்சு. இதில் 2 ஸ்பூனு நெய் ஊற்றிட்டேன். நான் 2 ஸ்பூனு எண்ணெயும் ஊற்றிக்கிட்ட. தேவைப்படுறவங்க நெய்யே போட்டால் சில பேருக்கு பிடிக்காததுனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் வறுத்து வச்சுருந்த கோதுமை மாவை இப்போ கொஞ்சம் போடுறேன். இதை போட்டு கிண்டிட்டோம்னா கொஞ்சம் நல்லா கட்டினா அல்வா கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துடும். நல்லா கோதுமை மாவு போட்டுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா நல்லா சுண்டி இந்த இப்போ அல்வா தயாராகிடுச்சு. கடைசியாக நல்லா முந்திரியை போட்டு நெய்யில் வறுத்த முந்திரியை போட்டுட்டு எடுத்துகிட்டு இப்போ ஆப்பிள் அல்வா தயாராகி விட்டது. நல்லா சுருண்டு வந்திருக்குது. நல்ல நெய் வாசனையோட நல்ல ஒரு அல்வா இன்னைக்கு வீட்டில் ஆப்பிளை வச்சு செஞ்சுருக்கிறேன். இது ரொம்ப ஈஸியானது. கொஞ்சம் கிண்டுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி இதை கோதுமை அல்வாவோட இது கொஞ்சம் ஈஸியாக, அது கூட அந்த நேரம் எடுக்கும். இது ரொம்ப கொஞ்சம் 1/4 மணி நேரம் தான் எடுக்கும். இதை நல்லா தங்கள் இல்லங்களில் எல்லாம் செய்து சாப்பிட்டு மகிழுங்கள். வெல்கம் நண்பர்களே, நன்றி.